வணக்கம் நம்பரில் இந்த விழி திருநம்பர் வணக்கம். இந்த பதிவு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிச்சுன்னா ஜாயின் பட்டன் சூப்பர் தாங்க. சப்போர்ட்டு ஒரு அண்ணாமலை சேனல். நன்றி. இப்போது விவசாயிக்கு கொடுக்குற அமௌண்ட்லேருந்து எல்லாம் டிஜிட்டல் மூலிமா கொடுத்துட்ருக்காங்க. மாற இவங்க கோர்ட்டு சொல்லியுமே இந்த பொங்கல் இதாக இருக்கட்டும், இல்லை ஆரவார மகளிரா இந்த மாதிரிலாம் அது ஏதோ கொடுக்குறேன்றாங்க. அது சரியாக வருது. பல பேர் மெசேஜ் தான் வருன்ற 1000 ரூபா இது. இப்போது என்ன சொல்லிட்டு போயிருக்கார் மோடி சென்னையில், இவங்க கொடுக்குற பணத்தெல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதாவது எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த மாதிரி வச்சுக்கங்களேன். இதுக்கப்புறம் யார் என்ன சம்பாதிச்சுன்னா அப்படியே பிடுங்கி மக்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னா கஜானாவில் சேர்த்துருவோன்னு அர்த்தம். இப்போ திமுக ஆட்சியில் இருக்கிறனால இருக்குது, இல்லைன்னா சதுரத்தங்க ஆகிடும். எல்லோரும் நெடுக சொல்கிறது அதுதான். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் அந்த சந்தேஷ்காலின்ற இடத்துல பட்டியலினத்தில் மகளிர் கொடுமைப்படது இல்லாமல் அவங்க நிலமெல்லாம் பிடிக்க மாட்டாங்க. இப்போ சிபிஐக்கு இப்போ தான் கொடுத்துருக்கு. சிபிஐக்கு முதல்ல கொடுக்க மாட்டேறாங்க. இப்போ கோர்ட் இன்டெக்ஷன் சிபிஐ கொடுத்துருக்கு. சரி, இவர் என்னென்னமோ பீல விட்டு பார்க்குற அப்படி ஒன்றுமே செய்யலை வாக்குறுதியெல்லாம் ஸ்டாலின். ஆனால் இப்போ என்னன்ற அப்படி என்ன எல்லாம் செய்கிறோம், அதாவது என்னென்னோ புதுசாக பேர் வைக்கிற அப்படி. நீங்கள் நலமான உடனே பழனிசாமி எதிர்க்கட்சி நீங்களும் யாரும் நலமாக இல்லைங்கிறாங்க. என்ன தெரியும், என்ன இந்த உலகத்தில் தான் யாரும் சொல்கிறாங்களான்றது தெரியல என்ன. ஸோ குடும்ப ஆட்சின்னா இவன் இப்படித்தான் நாங்கள் தமிழக குடும்பத்துக்கான அப்போ நீ கொள்ளையடிச்ச போனாலும் மக்கள்கிட்ட இருந்து தானே எல்லா குடும்பத்துக்கும் பிரித்து கொடு. நீ வெளியில் வா. ஏன்னா சும்மா வாயில் பேசுகிறது இதெல்லாம் என்ன. மக்களுக்கு நேரடியாக நிதி தந்தும் மக்கள் போய் பிரதமர் போய் சொல்கிறாருன்னு சொல்லி ஸ்டாலின் சொல்கிறபடி இப்படி யார் வாக்குறுதி நிறைவேற்றின்னு போய் சொன்னது யார்? அவராக போய் சொல்கிறாரு. இந்த மாதிரி இப்போது ஒரு கருத்து கணிப்பு சொல்லியிருக்காப்படி கேரளாவில் டபுள் டிஜிட் எப்போ கேரளாவில் கூட 3 சீட்டு பிஜேபி வரப்போகுது அப்படின்னு. அதாவது லுக் சவுத் பாலிசின்னு சொன்னாங்க. அதில் இப்போது வரதில்லை. அப்புறம் ஆந்திராவில் இதில் தெலுங்கானாவில் சந்திரசேகர் ஆட்சி விட்டு இறங்கிட்டார். அவரை காட்டிலும் கூட எம்பி சீட்டு வருது அப்படின்னு. மற்ற நார்த்லாம் ஸ்வீப் பண்ணுறாங்க. ஒரு 4 சீட்டு தான் உத்தரப்பிரதேசில் கம்மியாக வருது. குஜராத் மத்திய பிரதேசில் என்ன ஃபுல் தொகுதி அப்படியே வந்துடுது 25, 28. ஸோ இப்போது அல்டிமேட்டாக 378 சீட்டு வருது பிஜேபி. இந்த 52, 51 சீட்லாம் காங்கிரஸ் வேணாம். இந்த வெறும் 37 தான் வருது. எதிர்கட்சி கூட வர முடியாதுன்றான். சரி, தமிழ்நாடு பார்த்தீங்கன்னாக்க அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க இப்போ இந்த கருத்து கணிப்புலன்னா பாண்டிச்சேரியோட ஒரு 5-6 சீட்டு பாண்டிச்சேரியோடு சேர்த்து வரும். ஏதோ பழனிசாமி அதிமுக ஒரு 4 சீட்டு அப்படிங்கிறாங்க. பாமக எந்த கூட்டணியில் இருக்குன்னே தெரியல, அதுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறான். காங்கிரஸ் கொடுக்குறதே 4 சீட்டு தான் கொடுக்க போகிறாங்க, 6 சீட்டு ஜெயிக்குன்றான். இதெல்லாம் இனி கூட்டணி இன்னும் செட் ஆகணும். ஆனால் பிஜேபி தரப்பில் ஒரு பொதுப்படையான ஒரு இது பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இந்த எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது திமுகலேருந்து ஆரம்பித்தார் அதிமுக. அப்போ உங்களுக்கு கட்டமைப்பு இல்லை. ஆனாலும் ஏதோ ஒரு எம்பி திடீர்னு திண்டுக்கலை ஜெயிச்சார். அப்புறம் மாசா வெற்றி பெற்றார் 3 முனை 4 முனை போட்டியில். அதுக்கப்புறம் யங்ஸ்டர் எம்ஜிஆர் மாதிரி இப்போ இவர் தான் இருக்கார். வேறு யாரும் வைப்ரண்ட் கிடையாது. ஒரு வேளை சுனாமி அடிச்சது வச்சுங்களேன், பார்த்துட்டான். திமுக பல்லடிச்சு போச்சு, ஒன்றும் இல்லை. அந்த அந்த ஒரு அப்துல்லான்ற ஒரு ராஜ்யசபா எம்பி, திமுக எம்பி, அதே மாதிரி சாதிக்கு இந்த சிந்தட்டிக் ட்ரக் எடுத்துன்னு திமுக சேர்ந்தாள். யாரும் வாயை திறக்க மாட்டாங்க. இவனுக்கு பூரா அந்த அம்மா ஏதோ குற்றம் மணி லாண்ட்ரிங்கில் மலேசியாவில் நீங்கள் ஒரு அம்மா அடைக்கலம் கொடுத்த அந்த எம்பி சாதிக்கு இங்கே இவங்க எல்லாமே இந்த பணம், இந்த கொள்ளையடித்த பணத்தை பிளாக் மணி ஒயிட் மணி ஆக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் போய் ஆப்பிரிக்கா நாடு, ஏன் கென்யா போயிருக்காங்க. இந்த சாதிக்கு போனதாக போகிறது இல்லையா? கென்யான்றது ஆப்பிரிக்காவில் இருக்குது.
ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா 3 நம்பர் ஆயிருக்கா அப்படி. இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் பண்ணியிருக்கான். இந்த பணம் இங்கேயும் தேர்தலுக்கு வரும், தீவிரவாத செலவுக்கும் போகும். இவனுக்கு கொள்ளையடித்த பணத்தை பிளாக் ஒயிட்டாக மாற்றுறது இதெல்லாம் வரும். அப்புறம் அந்த சிந்தட்டிக் ட்ரக் மாணவர்களுக்கு இங்கே பப்பு என்னென்ன பண்ணி குற்றச்செயல் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. என்ன அதிசயமாக சொல்லியிருந்தாங்க 2 days பிஃபோர் 12,000 பேர் +2 பரீட்சை எழுதவே வரல, ஆப்சண்ட்டு. அப்போது இதை சும்மாவே விட மாட்டார். ஏன்னா இது பெற்றோர்கள் எல்லாத்துக்கும் இது ஒரு இது மாதிரி. என்ன கனவுகளோடு இருந்திருப்பான், குழந்தைகளாக இருக்கட்டும் பெற்றோர்களோட. அதை அந்த மூளையை பாதிக்க அந்த மாதிரி ஒரு மாதிரி இது சிந்தட்டிக் டைரக்ட். அப்போ இதை விடவே மாட்டார். ஆட்சியில் இருக்கிற முடிக்கும் தான். நல்லா கேட்டுங்க. இப்போ இது 1 or 2 months இதே தான் அந்த அம்மாவுக்கும் பிரச்சனை, மம்தாக்கும். மம்தா பெருசாக பேரணி பண்ணி பார்க்குறபடி நீ என்ன வேணால் பண்ணிக்கோ. அங்கேயும் இந்த மாதிரி பட்டியல் சகோதரர் லேடிஸ்க்கெல்லாம் கொடுமைப்படுத்துறது இல்லாமல் அதே மாதிரி அதே முஸ்லீம் நபர் தான் அவர், கட்சியில் இருந்தவர். அப்புறம் இப்போ சிபிஐட்ட கொடுத்துருக்காங்க, விசாரிக்கப்படும். சாதிக்கு இங்கேருந்து எங்கேருந்தோ கொண்டு வந்துடுவாங்க, கன்னியாகுமரி அது மோடி கொண்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது முதல் குடும்பத்தைன்னா என்ன ஓப்பனாக சொல்ல ஸ்டாலின் குடும்பத்தை நோக்கி தான் போகும் மணல் இதுவும். அப்படி யார் யார் கைதாவாங்கன்றது அது பெரிய லிஸ்ட்டு. ஒரு பக்கம் பாருங்கள், டிஎம்கே ஃபைல் 5ல் இந்த முன்னாள் உளவுத்துறை அதிகாரி ஜாப்பர் சேட்டும் ராசாவும் பேசுகிறாங்க. அதை சேர்த்து இறந்து போன சாதிக் பாட்சாவை பேர் குடிப்பெறாமல் குடிக்கிற அப்படி ஃப்ரெண்டுன்னு குறிப்பிடுற அப்படி இடையில கீழே சாதிக் பாட்சா போடுறாங்க எழுத்தில், பிஜேபி தப்பில் கொடுத்துருக்கல. அது நம்பர் கிடைக்கல, ஏதாவது கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள், எல்லாம் ரைடு போகிறாங்க. இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு. ராசா அந்த உளவுத்துறை அதிகாரி ஜாப்பர் சேட்டை சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு ஃபைல் வெளில வந்திருக்கு. ஸோ இன்னும் நிறையா ஃபைல் வரும். டிஆர் பால் யார் யார் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. இந்த மந்திரிகள் அனிதா ராஜன் மோடி உரிமையில் திட்டார். அனிதா ராஜனுக்கு இன்னும் 2 மாதத்தில் கேஸ் வரப்போகுது. ஸோ மோடி வந்தப்போ யார் யார் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. அந்தளவுக்கு கொண்டு போய் விட்டுருவோம். இந்த குடும்ப ஆட்சி இதை வீரவசனம் பேசலாம், ஒன்றும் பேசவே முடியாது. டேரக்டு இப்போ பாருங்கள், கன்விக்டடான பொன்முடி இப்போ எம்எல்ஏலாம் அறிவிச்சிருக்கு. அதுக்கு இவரோட 2வது மகன் போட்டியிட போகிறபடியா, பொன்முடியோட 2வது பையன். இந்த மாதிரி வாரிசை கூட திணிச்சிட்ருக்காங்க. அதுக்கு ஒரு பேய்க்கான குடும்ப ஆட்சி அது இதுன்னு. ஸோ இதெல்லாம் வர நாளில் ஒரு 60 நாள் தானே எலெக்ஷன் முடிஞ்சு வரும்போது அப்புறம் தெரியும் என்ன சமாச்சாரம் என்னன்னு. அது பதில் ட்ரக்கு ஆட்சியவே கலைக்கலாம். ஆட்சியை கலைச்சி வச்சோம்னா திருப்பி சின்னம் இருந்த ப்ராப்ளம். அதனால் இது வேறு மாதிரி ரூட்டு கொண்டு போவாங்க மோடி அமித்ஷா. என்ன அது வேறு யாரும் கூட சொன்னாங்க, இன்னும் கனிமொழி கூட பிஜேபியில் சேர்ந்துடலாம், சொல்ல முடியாது அப்படின்னு. கனிமொழி மட்டுமா எம்எல்ஏ குரூப்பே மாறும். எல்லாம் இருக்குது, வர நாளில் தெரிய வரும். பார்ப்போம். நன்றி. ஜெயந்த்.